வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் டிஃபனுக்கு சட்னி ரெடி பண்ணுறேன். வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு தான் ரெடி பண்ணுறேன். இது வெங்காய சட்னியும் சொல்லிக்கலாம், தக்காளி சட்னியும் சொல்லிக்கலாம். நான் இது எல்லாமே போட்டு கார சட்னியாக தான் நான் செய்ய போகிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் நான் 4, 5, 6 கூட எடுத்துப்பேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 2 நேரத்துக்கு வேணால் 2 நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துப்பேன். நான் இப்போ சின்ன வெங்காயம் சைஸ் தான் இருக்குங்கிறதுனால ஒரு 10, 15 வெங்காயம் எடுத்துக்கிறேன். 6, 7 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் 1 பாதியாக கட் பண்ணி வணக்கிக்க போகிறேன். ஏன்னா நான் மிக்சியில் போட்டு தான் சுற்ற போகிறேன். ஸோ பொடிசாலாம் நறுக்க தேவையில்லை. ஸோ 1 பாதியாக எடுத்து நார்மலாக வணக்கிற மாதிரி நான் வணக்கிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வேக வச்சுட்டேன். சைடு கேப்பில் தக்காளி வெட்டுறதுக்குள்ளே வெங்காயம் பாதி வணங்கிடும். கட் பண்ணி முடித்ததுமே தூக்கி தக்காளியை போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடிக்கு நான் பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பூண்டு கொஞ்சம் காரத்தை அதிகமாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு சில சமயம் பூண்டு மட்டுமே நான் நிறையா போடுவேன், தக்காளி கம்மி பண்ணிப்பேன். வீட்டில் தக்காளி இருக்குங்கிறனால நான் தக்காளி நிறையா போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஒரு 4, 5 மிளகா போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு. கொஞ்சம் திக்னஸுக்காக நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணுவேன். கொஞ்சோண்டு தான் பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு புளிப்புக்கு வேணும். தக்காளி புளிப்பு இல்லை, தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி சேர்த்திருக்க மாட்டேன். புளிப்பு கம்மியாக தான் இருக்குது, அதனால் புளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, இதை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். எப்பயும் போல் நார்மலாக மேல் தாளிப்புக்கு தாளித்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த சட்னி சூப்பராக இருக்கும். நான் தோசைக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுப்போம். காரங்கிறது அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற காரத்துக்கு இது பண்ணுவேன். நான் இதில் காரம் அதிகமாக தான் சேர்த்திருக்கேன். இதில் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காரம் அதிகமாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் விலாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.